Hi viewers, welcome to Filmy Craft. நான் உங்கள் அருண். இந்த எபிசோட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எபிசோட். இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற அந்த படம் 2016ல ஒரு கொரியன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஹாரர் த்ரில்லர் படமாக ரிலீஸ் ஆன கோஸ்ட் மிஷன். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். 2016ல ஹாரர் ஸ்டோரிஸ் 3 அப்படின்னு சொல்லி ஒரு ஆந்தாலஜி படம் ரிலீஸ் ஆச்சு. அதுல ஒரு 4 கதைகள். அதுல ஒரு குறிப்பிட்ட கதையை தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துல ஹீரோயின் ஒரு ஒர்க்கிங் உமன். அவங்களுக்கு 10 வயசுல ஜிங்கு அப்படின்னு சொல்லி ஒரு பையன். பொதுவாக வேலைக்கு போறவங்க எல்லாம் வீட்டுல குழந்தைகளை பாத்துக்கிறதுக்காக ஒரு பேபி சிட்டர்ஸ் வச்சுட்டு போவோம் இல்லையா? இந்த படத்துல இந்த பேபி சிட்டராக டுங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்ட்ரோ ஹியூமனாய்ட் ரோபோட், அத ஹீரோயின் வாங்கி வேலைக்கு வச்சுட்டு போறாங்க. அந்த ரோபோட்டை இந்த குட்டி பையனுக்கு எப்பெல்லாம் பசிக்குதோ தேவையானதை சமைச்சு தர்றதும், அதே மாதிரி இந்த பையனுக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ இவன் கூட விளையாடுறதும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு அட்டாச்சாகவே இருக்காங்க. ஒரு தருணத்துல திடீர்னு அந்த ரோபோட்டுடைய கையில இருந்து ஒரு ரத்தம் மாதிரி ஒண்ணு வடியுது. இத பாக்குற ஹீரோயின் என்ன இது ரத்தம் மாதிரி வடியுது அப்படின்னு பார்த்தா அது ரத்தம் கிடையாது, அந்த ரோபோட்டுடைய ஆயில். உடனே எந்த கம்பெனில இருந்து இந்த ரோபோட் அவங்க வாங்கினாங்களோ அந்த கம்பெனியோடைய கஸ்டமர் கேர் கால் பண்ணி, என்ன உங்க ரோபோட் இந்த மாதிரி பண்ணுது, இந்த மாதிரி அதுக்கு ஏதோ ஃபால்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, 5 வருஷம் தான் எங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு வாரண்டி, நீங்க 10 வருஷத்துக்கு மேல யூஸ் பண்ணிட்டீங்க, அதனால இனிமே அதை ஸ்கிராப் பண்றதை தவிர வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்ல இதை விட சீப்பாக இதை விட அட்வான்ஸ்டான மாடல்ஸ் ரோபோட்லாம் எங்கிட்ட இருக்கு, நீங்க வேணும்னா அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த குட்டி பையனையும் அந்த ரோபோட்டையும் பொறுத்தளவுக்கு 2 பேரும் நான் சொன்ன மாதிரி அந்த குட்டி பையன் பிறந்த குழந்தையா இருந்ததுல இருந்து இப்ப 10 வயசு பையனா இருக்கான். இவ்வளவு நாளும் அந்த ரோபோட் இவன் கூட இருந்திருக்கு. சோ 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அந்த அளவுக்கு அட்டாச்சா இருக்காங்க. இப்ப ஹீரோயினை பொறுத்தளவுக்கு இந்த ரோபோட்டை ஸ்கிராப் பண்ணிட்டு வேற ஒரு ரோபோட் வாங்கக்கூடிய நிலைமை அவங்களுக்கு. இதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன முடிவு எடுத்தாங்க, அந்த முடிவுனால என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கறதான் படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா அந்த படத்துடைய டெக்னிக்கல் டீமுடைய ஒர்க். இது ஷார்ட் பிலிமாக தனியா எடுக்கப்படாம ஒரு ஆந்தாலஜி படத்துடைய ஒரு கதையாக எடுக்கப்பட்டதுனால இந்த படம் ஃபீச்சர் பிலிமா எந்த அளவுக்கு டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இந்த படத்தையும் எடுத்திருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபில இருந்து, இந்த படத்துடைய சவுண்ட் ரெக்கார்டிங்ல இருந்து, விஷுவல் எஃபெக்ட்ஸ்ல இருந்து, ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்ல இருந்து எல்லாமே அற்புதமாக இருக்கும். அதே மாதிரியே இந்த கதையில மொத்தமாக ஒரு 4 கேரக்டர் தான், எல்லாருமே சூப்பரா நடிச்சிருப்பாங்க. முக்கியமாக அந்த டுங்கோ அப்படின்னு அந்த ஆண்ட்ரோ ஹியூமனாய்டு ரோபோட்டாக வருது இல்ல ஒரு குட்டி பையன், ஒரு 10 வயசு பையன், அதை ஒரு பையன் தான் பண்ணியிருப்பான். அவன் திரும்பினாலே டெரரா இருக்குங்க, சூப்பரா பண்ணியிருப்பான் அந்த ரோலை. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த அளவுக்கு இந்த படத்துல எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் கிடையாது, எல்லாரும் தாராளமாக உட்கார்ந்து பார்க்கலாம். இந்த படத்துடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுத்திருக்கேன், எல்லாரும் பார்த்து ரசிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.